100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் டாஸ்மாக் மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் முறைகேடு, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே ஒரு குவிண்டாலுக்கு 100 ரூபாய் கட்டாய வசூல் விவசாயிகளிடமிருந்து என்கிற 2 பெரிய குற்றச்சாட்டுகள் இன்னும் பேசுபொருளாகி அனலை விவாதத்தை கிளப்பி ஓயாத நிலையில் இப்பொழுது 100 நாள் வேலை திட்டத்திலும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டம், ஒரு ஆண்டிற்கு 100 நாட்கள் கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு வேலையை உறுதி செய்கிற திட்டம் என்பதால் பரவலாக 100 நாள் திட்டம் என்று சொல்கிறார்கள். இந்த திட்டத்திலும் பெரும் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ஈரோடு, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலே ஆதாரப்பூர்வமாக முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் இந்தியா முழுக்க 740 மாவட்டங்களிலே சற்றேறக்குறைய 13,050 லட்சம் பேர் இந்த திட்டத்திலே பயனாளிகளாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிராமப்புற ஊரக உள்ளாட்சி பகுதி என்று சொல்வார்கள், கிராம ஊராட்சிகளிலும் இந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. நம்மோடு தமிழ் ஜனத்தினுடைய தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஊராட்சிகளில் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்குது, எவ்வளவு பயனாளிகள் இருக்காங்க, இந்த திட்டத்தினுடைய நடைமுறை என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? வணக்கம் மகேஷ். ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தினை, அடிப்படை வளத்தை மேம்படுத்துதல், சமூகத்தினுடைய அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்குவதை உறுதி செய்தல், ஊராட்சி அமைப்புகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுதான் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு இந்த திட்டம் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் தொடங்கப்பட்டு பின்னாளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் 13,000 ஊராட்சிகளில் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 319 ரூபாய் ஊதியம் தற்போது 336 ரூபாயாக உயர்த்தி மத்திய அரசு அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு என்பது நாளை முதல் நாடு முழுவதும் அமலுக்கும் வர இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய பணிபெறக்கூடிய அனைத்து இடங்களிலும் வேலையினுடைய பெயர், அனுமதிக்கப்பட்ட தொகை, பணி பெற்ற காலம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தகவல் பலகையாக வைக்கப்படுகின்றன. 2024-25ஆம் ஆண்டில் மட்டும் இதுவரை ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய 64.59 லட்சம் குடும்பங்கள் இருக்கக்கூடிய 73.3 லட்சம் 73.32 லட்சம் தொழிலாளர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசினுடைய ஆய்வறிக்கைகள் தகவலாக வெளிவந்திருக்கின்றன. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரை தொழிலாளர்களுக்கான ஊதியம் உட்பட இதர அனைத்து செலவினங்களும், அதாவது 100% இந்த திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு மூலமாகவே வழங்கப்படுகிறது. இப்படியான திட்டத்தில்தான் அதிக அளவில் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இடைத்தரகர்களின் மூலமாக சுரண்டப்படக்கூடிய கூலி, அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய கூலியை விட குறைவான கூலியை பயனாளிகளுக்கு வழங்குதல், பணிக்கு வராத ஆட்களை பணிக்கு வந்ததாக கணக்கு காட்டி மோசடி என அடுத்தடுத்த புகார்களும் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. அண்மையில் கூட தேனி மாவட்டத்தில் வேலைக்கு வராத பலரது பெயர்களை குறிப்பிட்டு ஊதியம் பெறப்பட்டிருப்பதாக தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் நீதிபதிகள் ஆதங்கமடைந்த சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது. இந்த நிலையில்தான் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஊழல் முறைகேடு புகார் என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக வெளிவந்திருக்கிறது. மத்திய பாஜக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் இதுவரை எந்த மாநிலத்திற்கும் இல்லாத அளவிற்கு சுமார் 40,000 கோடி ரூபாய் நிதியை தமிழகத்திற்கு ஒதுக்கி இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம், ஊதியத்தை அதிகப்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த திட்டத்தில் நடைபெறக்கூடிய ஊழல்களை கூட முழுமையாக தடுத்து நிறுத்த முடியவில்லை என்ற சூழல் தான் தற்போது நிலவி கொண்டிருப்பதாக அந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பயனாளிகளே தங்களுடைய புகாரையும் ஆதங்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். மகேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களிலே முறைகேடு குற்றச்சாட்டு வந்திருக்கிற சூழலே இப்பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளில் 2013 2023 வரை மட்டுமே 38,000 இடங்களிலே நிதி முறைகேடுகள் தான் நடைபெற்று 112 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறதாக சமூக கணக்கு தணிக்கையிலே வெளிவந்திருக்கிறது. நம்மோடு விருதுநகர் செய்தியாளர் ஜெயராம் இணைந்திருக்கிறார். ஜெயராம்,
இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது, என்ன மேற்கொண்டு மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு? நிச்சயமாக. அதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக சில தகவல்களை தயார் செய்து வைத்துள்ளார். அதில் பாத்தீங்கன்னா, மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக தணிக்கை அறிக்கையின்படி விருதுநகர் மாவட்டத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து கடந்த 10 ஆண்டு 2013 முதல் 2023 வரை 112 கோடியே 81 லட்சம் மதிப்பிலாக முறைகேடு நடந்திருப்பது அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது. இதில் தவறாக பயன்படுத்தப்பட்ட 78 கோடியே 79 லட்சம் மீட்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த வளர்ச்சித்துறை மாநில ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் முறையாக புகார்கள் நிரூபிக்கப்படவில்லை எனவும் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிவித்துள்ளன. அனைத்து புகார்களும் தீர்க்கப்பட்டு வருவதாகவும் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஊரக வளர்ச்சி நிறுவனத்தின் பணிபுரியும் வழக்கமான மாநில அரசு ஊழியர்களின் சம்பளத்தை வழங்குவதற்காக 16,77,000 மதிப்பு நிதி ஒதுக்கப்பட்டு பல அதிக ஆபத்துகள் மற்றும் முறைகேடுகளை தணிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலைவாய்ப்பு பெறாத தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தினசரி வேலைவாய்ப்பு உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டும் விருதுநகர் மாவட்டத்தில் அருள்புதூர் கிராம பஞ்சாயத்தில் அந்த திட்டத்தின் கீழ் யாருக்கும் மாற்று வேலை வழங்கப்படவில்லை எனவும் அந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் ஆய்வின் போது தகுதி அளவுகோல் பூர்த்தி செய்யாத பயனாளிகளுக்கு ஒரு தனிப்பட்ட கிணறு கட்டப்பட்டதை தணிக்கை குழு கண்டறிந்து வழிகாட்டுதலின்படி அந்த குழு கிணறுகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், விவசாயிகள் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டதால் இந்த 3 பேர் குழு நியமிக்கப்பட்ட இந்த கிணறு பயன்படுத்தப்படவில்லை எனவும், சாத்தூர் பகுதிகளில் விருதுநகர் தொகுதிகளிலும் இடம் தேர்வு செய்யப்பட்டது தவறு எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இந்த முறைகேடுகள் நடந்திருக்குது என்பதை விரிவாக பதிவு செய்தீங்க ஜெயராம், நன்றி. இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே நடைபெறுகின்ற இந்த முறைகேடு என்பது ஒரு இப்பொழுது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த முறைகேடு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கு. தேனி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இதை சுட்டிக்காட்டிய சமூக ஆர்வலர் ஒருவர் தாக்கப்பட்டார், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். கடந்த ஆண்டு இது குறித்த ஒரு வழக்கு துவக்கத்தில் விக்னேஷ் குறிப்பிட்டது போல தேனி மாவட்டத்திலே நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து ஒரு உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையை ஒருவர் நாடுகிறார். அந்த வழக்கிலே 2 நீதிபதிகள் மிக ஆதங்கத்தோடு குறிப்பிட்ட கருத்தை இங்கே குறிப்பிட வேண்டியது அவசியமாகுது. ஏனென்றால், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம், இதுதான் 100 நாள் திட்டம் அப்படின்னு சொல்கிறேன். மகாத்மா காந்தி பேரில் இருக்கிற இந்த திட்டத்தை பேரை முதல்ல மாற்றிடணும். ஏன்னா அவர் பேரில் இருக்கிற இந்த திட்டத்தில் அவ்வளவு முறைகேடுகள் அதிகமாக நடக்குது அப்படின்னு உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதிபதிகளே வேதனையோடு குறிப்பிட்டதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. நம்மோடு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்து ஒரு தன்னார்வ ஆர்வலர், தன்னாட்சி அமைப்பை சேர்ந்த நந்தகுமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீங்கள் இது போன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெறுகிற திட்டங்கள் குறித்து ஒரு விரிவான ஆய்வுகள்லாம் செய்திருக்கீங்க. இந்த ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முறைகேடுகள் குற்றச்சாட்டு. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கூட ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பஞ்சாயத்தில் கிராம ஊராட்சி நடைபெற்றுகிற பயனாளிகள் எப்படி முறைகேடாக பணம், அவர்களுக்கு அரசினுடைய பணம் அந்த வேலைக்கே வராதவர்களுக்கு செல்லுகிறது என்று ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்னும் பல்வேறு முறைகேடுகள் குற்றச்சாட்டு இருக்கு. 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கிராம பகுதிகளில் நடைபெறுகிற சாலை அமைக்கின்ற பணி, சாலை விரிவாக்கம், நீர்நிலைகளை அமைப்பு உள்ளிட்ட பணிகளை தான் மேற்கொள்கிறாங்க. நம்மோடு பாஜகனுடைய மாநில விவசாயினுடைய தலைவர் ஜி கே நாகராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பெரும் முறைகேடு நடந்திருக்கிறதா பாஜகவுடைய மாநில தலைவரும் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாகவும் தன்னார்வ ஆர்வலர்களும் வெளிப்படுத்தியிருக்காங்க. என்ன மாதிரி முறைகேடு நடக்குது, என்ன செய்யணும் அரசு? வணக்கம். தயாநிதி மாறன் அவர்களும் கூட குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஊழலே செய்யாத மாதிரி விஞ்ஞான வித்திட்டவர்கள் இவர்கள். ஊழல் செய்யாம திமுக ஆட்சியே முடியாது. அப்படித்தான் நம்ம திமுக ஆட்சியை பற்றி சொல்ல முடியும். டாஸ்மார்க் ஊழல், கல்வியில ஊழல், ஊழல் இல்லாத உறுப்புகள் கனிம வளத்துல ஊழல் என்று பட்டியலிடலாம். குறிப்பா தமிழ்நாட்டுல
3 வகையான மனித வளம் இருக்கிறது. ஒன்று, ஒரு மனித வளம் என்றால் வளம் என்றால் ஒரு வளம் என்பது மனிதனுடைய வளம். இன்னொன்று அறிவு சார்ந்த வளம், இன்னொன்று கனிமம் சார்ந்த வளம், இயற்கை வளம். இந்த 3ஐயுமே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற அரசு. மனித வளம் எப்படி கொள்ளையடிக்கப்படுகிறதுன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க டாஸ்மார்க் மூலமாக. அதுல 10 ரூபாய் பாட்டிலுக்கு, 10 ரூபாய் எல்லாம் குறைவு, அது 80 ரூபாய் 90 ரூபாய் நிறைய போயிட்டு இருக்கு. 1000 கோடி என்பது கூட மேற்குறைந்த ஊழல். அது பல லட்சங்களை தாண்டும், கோடியை தாண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோக இப்ப இந்த கல்விக் கொள்கை, இருமொழி கொள்கை என்பதன் மூலமாக அரசு மாணவர்களுக்கு 3 மொழி படிக்கின்ற அந்த வாய்ப்பை கை கொடுக்காமல் 13,000 வகுப்பறைகளை மரத்தடியில் நடத்தி கொண்டிருக்கின்ற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கல்வியிலே அறிவு சார்ந்த விஷயத்தை உள்ள செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இயற்கை வளத்தை சுரண்டி கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் விற்று கொண்டிருக்கின்ற அரசு கனிம வளத்திலே கனிம வள கொள்ளையை அடித்துக் கொண்டிருக்கிறது. இதை விட 100 நாள் வேலை வாய்ப்பு, அதுல பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்புல பணம் தரல, நிதி தரல அப்படிங்கிறாங்க. நான் முதல் குற்றச்சாட்டு மறக்கிறேன். ஏனென்றால் மகாராஷ்டிரா மாநிலம், தெலுங்கானா மாநிலம், சத்தீஸ்கர் மாநிலம், இந்த 3 மாநிலங்களுக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட தமிழ்நாடு என்ற ஒரே மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது இந்த 3 மாநிலங்களில் கூட்டினால் அதை விட அதிகம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவுக்கு 12,060, தெலுங்கானாவுக்கு 14,424, சத்தீஸ்கருக்கு 16,444 கோடி. ஆனால் தமிழ்நாட்டுக்கோ 39,339 கோடி. அதாவது இதைவிட 4 மடங்கு கிராமப்புற மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை விட தொகை அதிகம் மாநிலங்களை விட திரு நாகராஜ், இன்றைய தினம் நீங்க துவக்கத்திலே குறிப்பிட்டது போல திமுகவுடைய எம்பி தயாநிதி மாறன் ஒரு கருத்தை மறுப்பை சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை ரொம்ப சிறப்பா செயல்படுத்துறாங்க. எந்த ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துகிற மாநிலத்துக்கு நிதி அதிகமாக கொடுக்கறது இயல்பு. அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, சிறப்பாக செயல்படுத்த இந்த மாநிலத்துக்கான நிதியே மத்திய அரசு விடுவிக்காமல் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. ஆமா, அதுக்கு நான் விளக்கத்தை கொடுத்துறேன். சிறப்பாக செயல்படுறது என்ன? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் திமுக வாக்கு வங்கிக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அரசியலுக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 100 நாள் மூலமாக 100 நாட்கள் மூலமாக வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஊராட்சி தலைவர் குடும்பத்திற்கு, அதாவது திமுகவை சேர்ந்த ஊராட்சி தலைவருடைய குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. திமுகவினருக்கே வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எத்தனை நாள் வேலை முடிந்த விவரம் எதுவும் பதிவேடுகளில் இல்லை. 20 பேர் வேலை செய்துவிட்டு 50 பேர் வேலை செய்ததாக கணக்காக்கப்படுகிறது. ஆளுக்கு தகுந்தாற் போல் ஊதியத்தில் கமிஷன் பிரித்துக் கொள்ளப்படுகிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை இணையதளத்தில் உடனடியாக தகவல் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. எங்கும் குளம் குட்டைகள் புதிதாக வெட்டப்படவில்லை. ஏற்கனவே உள்ள குளங்களில் தூர்வாரும் பணியை பெயரளவில் நடைபெறுகிறது. ஒரு கிணறு கூட இதுவரை உருவாக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் 740 மாவட்டங்களில் 13.42 கோடி பயனாளிகள் இருக்கின்றார்கள். அதே அளவுக்கு ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டம் பேரளவில் வெறும் வாக்குவங்காக பயன்படுத்தப்படுவதால் வேளாண் தொழிலுக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை. வேளாண் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நியமிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் வார்டுகளாகவும் திமுகவை சேர்ந்ததாக மட்டுமே இருக்கிறார்கள். மட்டுமல்ல, வெளி மாவட்ட அட்டை வழங்கி முறைகேடு செய்து பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள். இந்த திட்டம் கொண்டு வந்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தமிழகத்தில் மட்டும் 40.80 நாட்கள் அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண்டிற்கும் தொடர்ச்சியாக பணம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் 3 உதாரணங்களை நான் சொல்கின்றேன்.
இதற்கு தயாநிதி மாறன் அவர்கள் பதில் சொன்னால் நன்றாக இருக்கும். ஒன்று, கடந்த ஆண்டு திருப்பூர்ல 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணி ஒதுக்கி 37,125 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மூலனூர் எரிசன ஊராட்சி 5 ஆண்டுகளாக பொய்யான வருகை பதிவு செய்து செலுத்தப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்ட பணியாளர் பொறுப்பாளர் மகேஸ்வரி அவர்களிலேயே பணி மேற்கொள்ளப்பட்டதாக தவறான கணக்கு எழுதி நிர்வாக அனுமதி வழங்கி முறைகேடு நடைபெற்றுள்ளது. இதுவரைக்கும் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை விசாரித்த மாவட்ட அலுவலகத்தை சார்ந்தவர்கள் கூட பணத்தை திருப்பி கட்டுங்கள் என்று சொல்லி இன்னும் கட்டப்படவில்லை. அதே போல இன்னொரு விஷயம் சொல்ல போனா, கோவை சின்னியம்பாளையத்திலே இத்திட்டத்தில் ஊதியம் பெறும் 20 பேருடைய முகவரிகள் மற்றும் தொடர்பு எண்களை வைத்து நேரில் விசாரணை நடத்தப்பட்டதில் பெரும் கோடீஸ்வரர்கள் மில் அதிபர்கள் பெயரிலே ஜாப் கார்டு வைத்து அவர்கள் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்பி அதை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் திமுக நிர்வாகிகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கண்டுபிடித்து மாவட்ட குறைதீர்ப்பு அலுவலர் நவநீத கிருஷ்ணன் நேரடியாக ஆய்வு செய்து கண்டுபிடித்து இதை பதிவு செய்திருக்கிறார். நன்றி சார், நன்றி. இணைப்பில் இந்த முறைகேடுகள் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எந்த அளவுக்கு நடைபெறுகிறது விரிவாக பதிவு செய்தீங்க. நன்றி சார். அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மட்டுமல்ல, விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் மட்டுமல்ல, தன்னார்வ அமைப்புகளை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, மக்களும் இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் கிராமப்புற ஏழை எளிய பின்னணியை கொண்டவர்கள் தான். மக்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்காக அதை முதல்ல பார்க்கலாம். ஒரு நாள் வேலை திட்டத்துக்காக மக்கள் போனால் அதை ஆளுங்கட்சி தரப்பில் தான் அதை கமிஷன் பெற்றுட்டு வேலை கொடுக்குற மாதிரியும் அதிகமாக பணங்கள் கமிஷன் அடிக்கிற மாதிரியும் இருக்குது. மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கியாச்சு. அதை திமுக அரசு டைவர்ஷன் பண்ணி அவங்க வேறு வேலைக்கு செய்கிறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு, இந்த ஊரக வேலைவாய்ப்பில் 3 மாதமாக வேலை இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ள 1 மாதத்து உள்ள அவங்களுடைய மாத சம்பளமும் கொடுக்கப்பட மத்திய அரசு கொடுத்தும் இவங்க கொடுக்காம இது பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் ரொம்ப மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுது. வேலை திட்டத்தில் முறைகேடெலாம் நடக்குது, நிறைய நடக்குது. என்ன நடக்குது? அட்டை வீட்டில் ஆளுகள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட அட்டையை வாங்கி போட்டு வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாப்புல. இப்போ 1000 ரூபாய்னா அட்டைக்கு அவங்களுக்கு 250 ரூபா கொடுத்துட்டு 750 ரூபா அவங்க எடுத்துக்கிறாப்புல. ஆனால் ஊதியம் கிடைக்கவே இல்லை. 3-4 மாதமாச்சு இன்னும் ஊதியமே கிடைக்கவே இல்லை. 100 நாள் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 100 நாள் கொடுத்தாப்புல கம்ப்ளீட்டாக. இப்போ 5 வருஷமா 100 நாளே இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி மக்களுக்கு மட்டும்தான் அந்த பணிகள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எல்லா மாநிலத்துக்கும் ஒரு அளவீடு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 20 கோடி ரூபா, 20 கோடி நபர்கள் பணி செய்ய வேண்டும். அப்போ 20 கோடி × 319 தான் பட்ஜெட். அப்படி பணி செய்யும் பொழுது எக்ஸஸாக பணி செஞ்சுருக்காங்க. 36 கோடிக்கு பணி செஞ்சுருக்காங்க. அப்போ எக்ஸஸுக்கு பணம் வர தாமதம் ஆகுது. இப்போ நடப்பு நிதியாண்டுக்கு 12 கோடி மட்டும் தான் அலாட் ஆகிருக்கு. என்ன காரணம்னா, த்ரூ அவுட் இந்தியா எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ வேலை வாய்ப்பு தேவை, எந்தெந்த மக்களுக்கு தேவைன்னு கணக்கீடு பண்ணி மேலே பார்லிமெண்ட் அளவில் இதை அப்ரூவல் பண்ணி தர்றாங்க. இருக்கக்கூடிய எம்பிஸ் நல்லா தெரியும் இதெல்லாம். இதை விட்டுட்டு இங்கே 100 நாள் சம்பளம் பணம் ஏறலன்னு ஒரு அவதூறான ஒரு செய்தியை பரப்பி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கட்சிகள். இது தவறான ஒன்று. 100 நாள் வேலையில் இப்போ 3 மாத சம்பளம் ஏறல. இப்போ எங்களுக்கு வேலை வேணும், கண்டிப்பாக வேணும். நாங்கள் வீட்டில் இருக்கோம். நாங்கள் வயசான ஆள், நான் என்ன வேலை பார்க்க முடியும்? நான் என்னத்தை வச்சு சாப்பிட? நான் என்ன உழைச்சா தான் சாப்பிட முடியும். எனக்கு யாரும் கிடையாது. நான் அனாதி தான் நீங்கள் இருக்கேன். எங்கள் 3 மாத சம்பளம் தரல. 3 மாதமும் சம்பளம் ஏறாமல் இருக்குது. 5வது புக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். ஆனால் நான் கரெக்டாக வேலை பார்த்து இவ்வளோ கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ தான் வேலையை கொடுக்க கொஞ்சம் விட்டு வேலை ஒரு வாரத்துக்கு அவங்க ஒரு வாரத்துக்கு நாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம், அதுவும் இப்போ எங்களுக்கு 5 மாதம் ஆகுது சம்பளம் ஏறி. இப்போ 5 மாதம் ஆச்சு அவங்க வேலை கொடுத்து. எங்களுக்கு ஒரு வாரம் வேலை கொடுத்தோம், ஒரு வாரம் மறுத்து இப்படி பணித்தாளருக்கு இல்லாமல் இப்படி எங்களுக்கு ஒரு வாரம் கழித்து ஒரு வாரம் விட்டு தான் எங்களுக்கு வேலை வைக்காங்க. 100 நாள் வேலை எங்களுக்கு இதாக கிடைக்கல. இந்த வருஷத்தில் 10-50 நாள் கூட வேலை பார்க்கல. அந்த 50 நாள் வேலையிலையும் சம்பளம் எங்களுக்கு ஒழுங்காக ஏற்றலை. எங்களுக்கு 100 நாள் வேலை வேணும், சம்பளமும் எங்களுக்கு ஏற்றி விடணும். ஆள் எடுக்கிற மாதிரியும் தெரியல. அவங்க நிப்பாட்டிட்டாங்க வேலையை. சம்பளம் போடுற மாதிரியும் இல்லை. இந்த வேலை வச்சு தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். வேறு விவசாயம் நம்ம ஒன்றும் பண்ணலை. சம்பளம் 5 மாதம் சம்பளம் ஏறாமல் இருக்குது. 5 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்துலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம்
ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வேலை தராங்க, அது கூட ஒழுங்காக சம்பளம் போட மாட்டேங்காங்க. அரசாங்கம் உடனடியாக அவங்களுக்கு இந்த ஒரு 5 மாதமாக சம்பளம் வழங்கலை. அந்த சம்பளத்தை உடனே வழங்கணும். இந்த வேலையும் எங்களுக்கு தொடர்ந்து வழங்கணும். அது இல்லைன்னா இந்த மக்கள் ரொம்ப எங்கள் ஒரு விவசாயம் செய்யறதுக்கோ எந்த இதுக்குமே இங்கே வாழ்வாதாரம் கிடையாது. இங்கே பட்டிக்காடு வெறும் ராமம்பட்டி ஊராட்சியில் எங்கள் ஏரியாவில் குப்பை காடாக தான் இருக்குது. குப்பையில் வாழை சாக்கடை இப்படி இருக்குது. எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி கிடையாது. இந்த குளத்து வேலை வந்தால் தான் இந்த மக்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வழி வைக்க, அந்த சம்பளம் வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அரிசி வாங்க முடியும். 5 மாதம் சம்பளம் ஏறலை. சம்பளம் ஒரு மாதம் சம்பளம் கூட ஒன்றுமே ஏறலை. வேலை தொடர்ந்து போய்கிட்டே தான் இருந்திருக்கோம். லீவ் போடாமல் போயிருக்கோம். புக்கு முடிய போகுது. அவ்வளோ 100 நாள் வேலையும் நல்லா பார்த்தாச்சு. சம்பளம் மட்டும் ஏறவே இல்லை. மக்களுடைய கருத்தையும் கேட்டோம். கிராமப்பகுதிகளிலே அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு, வாழ்வாதார மேம்பாட்டுக்கு இந்த திட்டம் எந்த அளவுக்கு பயனளிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேரிலே நடைபெறுகிற இந்த திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல், முறைகேடு நடந்திருப்பது இப்பொழுது அம்பலத்துக்கு வந்திருக்கிறது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் முருகநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ கிராமப்பகுதியில் நடைபெறுகிற 100 நாள் வேலை திட்டத்திலே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பெரும் முறைகேடு நடந்திருக்கதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. பல்வேறு இடங்களில் ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டும் வந்திருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது இப்போ இன்னைக்கு நேற்று நடக்கல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மிகப்பெரிய உயர்ந்த நோக்கத்துக்கான திட்டம் இது. மத்திய சர்க்கார் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் ஆரம்ப காலம் முதலே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள், இன்னும் எப்படி சொல்றது, அதை சுரண்டல் தான் இதில் நடந்துட்டு இருக்குது. அது கண்கூட தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துல மத்திய சர்க்கார் ஒரு 40,000 கோடி நெருக்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குது. இந்தியாவிலே அதிகமான நிதி பெற்ற மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஆனால் அந்த 40,000 கோடியில் 40% நம்ம ஒரு உரிய பயன் கிடைச்சிருக்கா, ஒரு கட்டமைப்பு கிடைச்சிருக்கான்னா கிடையாது. அதில் ஊழல் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் ஊழல் நடக்கல சொல்லுங்க, எந்த ஊராட்சியில் ஊழல் நடக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா ஊராட்சியிலையும் ஊழல், முறைகேடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் உருப்படியான வேலை நடந்ததா எனக்கு தெரியல. இது நம்ம ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது. இது அதாவது அதிகாரியுடைய மிகப்பெரிய அலட்சியம். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சி தலைவர்கள், அவங்களுக்குலாம் இது கண்கூட தெரியும். பப்ளிக்ல எல்லா மக்களுக்கும் நல்லா தெரியும் முறைகேடு நடக்குது. ஏதோ ஒரு ஐவாஸ் மாதிரி, ஏதோ சும்மா சம்பளம் கிடைக்குது, போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. பட்டியலை பார்த்தீங்கன்னா அந்த பயனாளிகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அதில் முறைகேடு. எந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு கிராம ஊராட்சியை எடுத்து செக்அப் பண்ணி பாருங்க. அதான் சார் 10% செக்அப் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக அங்கே ஊழல் இருக்கும், முறைகேடு இருக்கும். பயனாளிகள் பட்டியலில் முறைகேடு இருக்கும். இது அரசு நிதி விரயம் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட மக்கள் அந்த பயனாளிகளும் ஏமாற்றப்படுறாங்க. இதெல்லாம் இந்த முறைகேடுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஊழல் 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 அப்படின்னு முறைகேடு குற்றச்சாட்டு வெறும் 10ஆம் பொதுவாலாம் சொல்லல. நிறைய இடங்கள்ல ஆர்டி தகவல் அடிப்படையிலையும் குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிருக்காங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கூட இந்த முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் ஒப்புதல் அளிப்பாரா என்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டிய அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கா? சிபிஐ விசாரணை தேவையா? இல்ல, நிச்சயமா. அதாவது சிபிஐ அவங்க ஏன் கேட்கறாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க நடக்கல, எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 5-6 ஒன்றியத்துல நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஆய்வுல எந்த இடத்துலயுமே ப்ராப்பர் கிடையாது. மோசடி நடந்திருக்குது, ஊழல் நடந்திருக்குது, அதிகாரிகள் உடந்தையா இருந்திருக்கிறாங்க. அப்ப இதை இப்ப ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது உள்ளாட்சி அமைப்புக்கு தரக்கூடிய நிதி, அந்த நிதி மக்களுக்கு உரிய முறையில போய் சேரலன்னா மிகப்பெரிய இது ஒரு கொடுமையான செயல், மிகப்பெரிய தண்டனைக்குரிய செயல். இதை ஈஸியா கடந்து போயிட முடியாது. ஒரு எதிர்கட்சிகள் கேட்கறதும் சரிதான் இல்லை, அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல உடனே அக்கறை செலுத்தி அவங்கள்ட்ட இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்காங்கல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை உடனே இம்மிடியேட்டா முடுக்கி விட்டு இந்த முறைகேடுகளை கண்டுபிடிச்சு தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த மத்திய சிபிஐக்கு வேலை கிடையாது, மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வேலை கிடையாது. அதான் இந்த தமிழ்நாடு சர்க்கார் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நன்றி. செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்க மக்கள் மேல அக்கறை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வரும்.
நன்றி நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஒரு பத்திரிகையாளர் அவர் கூட 4-5 ஒன்றியங்களில் நான் ஆய்வு நடத்தின அளவுக்கு இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் முறைகேடுகள் நடப்பதாக சொல்கிறார். நிறைய கிராமங்களில் கிராமப்புற மகளிருடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம். ஒரு உன்னதமான திட்டம் இந்த ஆட்சியாளர்களால் ஊழல் மிக்க திட்டமாக மாறிவிட்டது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவிச்சிருக்கார். உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய நீதிபதிகள் கூட ரொம்ப வருத்தமாக தெரிவித்ததை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். மகாத்மா காந்தி பேரில் இருக்கிற இந்த திட்டத்துக்கு பேரை மாற்றிருங்க, ஏன்னா அவர் பேரில் ஒரு திட்டம் இப்படி மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுபோல் விவசாயம், இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் விவசாய பணிகளுக்கான ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு போயிருது. விவசாய பணிகள் பாதிக்கப்படுறதா தொடர்ச்சியாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்க. அந்த சூழல் நம்மோடு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பெரும் முறைகேடு நடந்திருக்கு. இதனால் விவசாயத்துக்கு ஒரு பக்கம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லல, இந்த முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணை வரைக்கும் நடத்தணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு. உங்கள் பார்வை. சாமி நடராஜன், இணைப்பில் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு 2004 கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டம்னு வேலை உறுதியளிப்பு சட்டம் கொண்டு வராங்க. 2005 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம்னு கொண்டு வர்றாங்க. ஒரு ஆண்டுக்கு கட்டாயமாக 100 நாள் வேலை வாய்ப்பை கொடுக்கிற திட்டம் என்பதனால் அது 100 நாள் திட்டம் என்று பரவலாக குறிப்பிடப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அந்தந்த கிராம ஊராட்சிகளாக இருந்தாலும் மத்திய அரசினுடைய முழு நிதியிலே அந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அந்த கிராம பகுதிகளில் இருக்கிற நீர்நிலைகளை மேம்படுத்துவது, நீர்நிலை அமைப்பதற்கு கரைகளை பலப்படுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். கிராமப்புற சாலைகள், அணுகு சாலைகள் அமைப்பதற்காக இந்த திட்டத்தை, அந்த சாலைகளை பராமரிப்பதற்காக திட்டங்களும் மேற்கொள்ளப்படும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த திட்டத்தை மனித உழைப்பின் மூலமாக நேரடியாக இந்த பயனாளிகளை கொண்டு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அவர்களுக்கு 100 நாள் வேலையும் உறுதியாக இருக்கும், அவர்களுக்கு வருமானம், வாழ்வாதாரம் மேம்படும், பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கிறது தான். ஆனால் பல இடங்களில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இயந்திரங்களை கொண்டு, ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு தூர்வார பணிகளை சொல்லி பயனாளிகள் கணக்கில் காட்டுறதா சொல்கிறாங்க. நம்மோடு மீண்டும் சாமி நடராஜன் இணைந்திருக்கார். சாமி நடராஜன், இந்த திட்டத்தினால விவசாய பணிகள் பாதிக்கப்படுதா? நீங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் முன்வைக்கிற அதே சூழலில் முறைகேடுகள் அதிக அளவாக நடந்திருக்கிறதா இப்போ நிறைய வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சிபிஐ விசாரணை வரைக்கும் கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹலோ, இப்படி கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல, விவசாயத்துக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவா விவசாய பணிகளுக்கு இதை பயன்படுத்தலாம்னு நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம். பக்கத்துல கேரளாவில் இந்த மாதிரி பணிகள் விவசாயத்துக்கு இந்த 100 நாள் பணியாளர்களை கொஞ்சம் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு, அது தீவிரம் விவசாயிகள் பணிகள் நடக்கும் போது அந்த பகுதிகளில் அந்த நேரத்துல இந்த 100 நாள் வேலை பணிகளை இல்லாம மற்ற நேரங்களில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் விவசாய சங்கங்கள், பொதுவா எங்களை மாதிரி விவசாய சங்கங்கள் சொல்றோம். ஒட்டுமொத்தமா சில விவசாயிகள் சங்கம் சொல்ற மாதிரி இந்த விவசாய பாதிப்புக்கு 100 நாள் வேலை திட்டம் தான் காரணங்கிறதெல்லாம் அடிப்படையில உண்மை இல்லாது. அது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண கிராமப்புற மக்களுக்கு ஓரளவுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது ஓரளவுக்கு அவங்களுக்கான வாழ்க்கை தரத்துக்கான ஒரு உத்தரவாதப்படுத்தக்கூடியது தான். அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். ஆனால் சில 1-2 விவசாய அமைப்புகள் இதுதான் காரணம், அடிப்படை காரணம் அப்படிங்கிறது. வேளாண் நெருக்கடி, விவசாயிகளுக்கு வர பிரச்சனைகள்லாம் நிறைய அரசினுடைய கொள்கைகளோட சம்பந்தப்பட்டது. உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களுக்கு விலை கிடைக்கல, இடுபொருட்களுடைய விலை ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்துகிட்டு இருக்கு. இது பெரிய நெருக்கடி விவசாயிகளுக்கு. இதை மறைமாற்றம் செய்வதற்கு தான் சில அமைப்புகள், அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஒரு விவாதத்தை முன்வைக்கிறாங்க. அடிப்படையில் உண்மை இல்லை. அதே நேரத்தில் இந்த திட்டத்திலே நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது கிராமப்புற கிராம ஊராட்சிகளில் பெரும் முறைகேடு நடந்திருக்கு. பயனாளிகள் பேர் ஒன்றாக இருக்குது, பயன்பெறுவர்கள் ஒன்றாக இருக்குது. வேலைக்கே வராதவர்களுக்கு வேலை அட்டையை கொடுத்து அந்த நிதி தவறாக முறைகேடாக தனிநபர்களுக்கு செல்லுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது இங்கே சொன்னா 1-2 இடங்கள்ல அப்படி இருக்கலாம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய பணிதள பொறுப்பாளர்கள் சில பேர் அந்த மாதிரி சில தவறுகளில் 1-2 இடங்கள்ல நடக்கிறது நம்ம பொதுமைப்படுத்த முடியாது. அப்படி ஒட்டுமொத்தமா அப்படி நடக்கல. பெரும்பகுதி இப்போ இந்த பயனாள சம்பந்தப்பட்ட 100 நாள் பணிக்கு போகக்கூடிய பணியாளர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வேலையை செஞ்சிடறாங்க. இருக்கக்கூடிய அரசு எந்திரத்தில் எல்லா துறையும்
குறைபாடுகள் இருக்கோ அதுதான் இந்தியாவோட தொடர்ச்சி தான் 1-2 அதிகாரிகளுடைய இதோட நடக்கிறத வந்து சம்பந்தப்பட்ட அந்த பயனாளிகளால வந்து பிரச்சனைகள் கிடையாது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம் என்பதை பார்க்கின்ற பொழுது கிராமப்புற மகளிருடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டத்தினுடைய நடைமுறை செயல்பாடு என்பது பெரும் சந்தேகத்தை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈரோடு, திருப்பூர், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் முறைகேடாக இந்த திட்டம் செயல்படுது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பயனாளிகள் பட்டியலை அந்த பகுதியுடைய கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்தாங்க. தேர்வு செய்து வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அனுப்புவாங்க. அவர்கள் தான் அதை உறுதி செய்து பணி அட்டைகள்லாம் வழங்குவாங்க. அந்த பணி அட்டைகளை பெறுபவர்கள் பலரும் பணியாற்றை பெற்றிருப்பாங்க. வேலைக்கு போயிருக்கிறதா வருகை பதிவில் இருக்கும். ஆனால் அவர் வேலைக்கும் சென்றிருக்க மாட்டார். அவர் வேறு ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்திலோ வேறு ஏதாவது சொந்த வேலைகளையோ செய்து கொண்டிருப்பார். அப்படித்தான் இந்த பட்டியல் அப்படி வெளியாக இருக்கிறது. அந்த பட்டியலையும் நாம் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஆர்டிஐ உடைய அடிப்படையிலும் சரி, தன்னார்களுடைய தகவல் சேகரிப்பின் மூலமாக அவர்கள் யார் அந்த பயனாளிகள் பேரில் இருக்குது, அவர்களுடைய விவரங்கள்லாம் அதில் இருக்குது. நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கார். சார் வணக்கம். இப்போ நீங்கள் கூட இன்றைக்கு உங்கள் சமூக வலைதளத்தில் விருதுநகரில் நடைபெற்ற முறைகேடு குறித்து 100 நாள் வேலை திட்ட முறைகேடு குறித்து குறிப்பிட்டிருக்கீங்க. என்ன செய்யணும், என்ன நடக்குது? உத்தமர் காந்தி பேர்ல அமைக்கப்பட்ட இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நடக்கின்ற தவறுகளும் கொள்ளைகளும் இடைத்தரகளுடைய லஞ்சங்களும் அதிகமாகிவிட்டன. இந்த 100 நாள் வேலைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து போடுறாங்க, பல பேர் வர்றது இல்லை. அப்படியே வந்தாலும் 10 மணிக்கு வேலைக்கு வர்றாங்க, வீட்டுல இருந்து மத்தியான சாப்பாடை கட்டிட்டு வர்றாங்க. 10 மணிக்கு வந்த உடனே மம்பட்டியை தூக்குறாங்க, மண்ணள்ளி போடுறாங்க. 10:45 டீ சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. 1 மணி நேரம் மரத்துக்கு ஆலமரமோ வேப்ப மரத்துக்குள்ள உட்காந்து ஒரு தூக்கம் போடுறாங்க. மறுபடியும் 12-1 மணிக்கு போறாங்க, ஒரு மண்ணை எடுத்து போடுறாங்க. 1:30 மத்தியான சாப்பாடுக்கு வந்துடுறாங்க. பிறகு 2 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இன்னொரு தூக்கம் போட்டுட்டு மரத்துக்களை தூக்கம் போட்டு போய் மண்ணள்ளி போடுறாங்க. பிறகு 3 மணி 4 மணி அப்படின்னா இதுல கட்டிட்டு வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பாங்க. இதனால என்ன பயன்? புது பயன் என்ன இருக்கு? 100 ரூபாய்னா அந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு 70 ரூபா தான் போகுது. 30 ரூபா இடை தரகர்களுக்கு போகுது, 30 ரூபா லஞ்சமா போகுது. அந்த இடைத்தரகர்கள் ஆக இருக்கிறவங்களுக்கு ஒரு 50 பேர் ஒரு நாளைக்கு 30 ரூபானா எவ்வளவுன்னு பாருங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க. எவ்வளவு கொள்ளைத்தனமாக இடைத்தரகர்கள் கொள்ளையடிக்கிறாங்கன்னு பாருங்க. இதனால பொது பயன் எதுவும் இல்லை. விவசாயம் நாசமா போயிடுச்சு. கிராமப்புறத்துல தான் ஒரு விவசாயி. இப்ப நான் வந்து வெளி மாநிலத்துல ஆளுகளை கூப்பிட்டு வேலை பார்க்கிறேன். உள்ளூர்ல வேலைக்கு ஆள் கிடைக்கல விவசாயத்துக்கு. இதனால பொது பலனும் இல்ல, லஞ்சலாமையின் தலைவிரிச்சு ஆடுது, வேலையும் நடக்கிறது, நோக்கமும் நிறைவேற இல்லை. இதுல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு, உத்தமர் காந்தி பேரில் நடக்கிற அந்த திட்டத்துக்கு நீங்க வந்து அநீதி பண்றீங்களேன்னு மத்திய சர்க்காரை பார்த்து கேட்டது. அநீதி யார் பண்றாங்க? அந்த வேலை செய்யறவங்க, வேலைக்காக உறுப்புல இருக்கவங்க அநீதி பண்றாங்க. உத்தமர் காந்தியை கேவலப்படுத்துறாங்க. இதுக்கு இந்த பேரையே மாத்திர உத்தமர் காந்தி திட்டம்ங்கிறது அவர் பேருக்கு சம்பந்தமே இல்லை. அவ்வளவு லஞ்சங்களும் மக்களுக்கு விரோத போக்களையும் நாட்டுக்கு எந்த பொது பலன் இல்லாமலே நடக்குது. விவசாயமா அழிஞ்சு போச்சு. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உத்தமர் காந்தியின் பெயரில் இருக்கிற திட்டத்தில் இப்படி முறைகேடா என்று உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தொடங்கி தற்போது நம்மோடு இணைப்பில் வந்த KS ராதாகிருஷ்ணன் வரை அதை குறிப்பிடுகிறார்கள் வேதனையோடு. ஒரு கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கான பொருளாதார மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்படுகிற அந்த திட்டத்தில் கூட இப்படி முறைகேடுகளை செய்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தினசரி ஊதியமாக இந்த திட்டத்தின்படி வேலைக்கு வருகின்ற பயனாளிகளுக்கு 319 ரூபாய் வழங்கப்படுகிறது. நாளை முதல் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அது 17 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இப்படி தொகையை உயர்த்தி வழங்கினாலும் கூட ஒரு பக்கம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக அதிகரிக்க வேண்டும், 400 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு பக்கம் கோரிக்கை எழுந்து கொண்டு இருக்கிறது. கிராமப்புற ஏழை எளிய பெண்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு திட்டமாக இருக்குது. ஒரு பக்கம் இதனால் விவசாய வேலைகளுக்கு வருகின்ற தொழிலாளர்களுடைய வருகை என்பது பற்றாக்குறை என்பது ஏற்படுகிறது என்று விவசாயிகள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சில விவசாயிகள் மாறுபட்ட கருத்தையும் தெரிவிக்கிற அதே சூழலில்
நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு மனித உழைப்பை மட்டும்தான் கொண்டு இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் பல இடங்களில் என்ன பண்ணிடுறாங்க, இயந்திரங்களை கொண்டு ஒரு வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்றால் மனித உழைப்பை கொண்டு தான் மண்வெட்டி கூடைகள் கொண்டு தான் மண்ணை அகற்ற வேண்டும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு தூர்வாரிடுறது. இவர்களை கொண்டு பயனாளிகளை கொண்டு வேலை செய்ததா அந்த கான்ட்ராக்ட்காரருடைய ஒப்பந்ததாரருக்கு இந்த பயனாளிகளுடைய பட்டியலை இவர்கள்லாம் வேலை செய்ததாக ஒரு தவறான அல்லது போலியான ஒரு கணக்கு காட்டுறாங்க. அந்த கணக்கின்படி அவர்களுக்கு பணம் ஒரு 20-30ன்னு ஒரு எண்ணிக்கையை குறிப்பிட்டு அவர்களுக்கு பணம் சென்று திருப்பி அவங்கள்ட்டேருந்து ஒப்பந்ததாரர்கள் வாங்குறது மாதிரியெல்லாம் நிறைய இடங்கள் நடக்கிறதா சமூக கணக்கு தணிக்கையில் வந்திருக்கு. இது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளெல்லாம் இல்லாமல் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளாக இருக்குது, ஆர்டிஐ தகவல்களாக வந்திருக்கு. நம்மோடு பாரதிய கிசான் சங்கத்திலிருந்து பார்த்தசாரதி இருந்திருக்கிறார். சார், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்தினால பாதிப்பு இல்லை பாதிப்பு இல்லைன்னு 2 மாதிரி கருத்து இருக்குது. உங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுது, முறைகேடுகள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, உங்கள் பகுதியில் எப்படி சார்? பாதிப்புன்றது 100% விவசாயம் பாதிக்கப்படுதுங்க. வேலை 100 நாள் வேலை என்பது வேலை வாய்ப்பற்ற பகுதிகளில், குறிப்பாக விவசாயத்துக்கான ஒரு நீராதாரங்கள் இல்லாத வறண்ட பகுதிகளுக்கும் தொழில் வாய்ப்புகள் இல்லாத பகுதிகளிலும் குறைந்தபட்சம் ஒரு வாழ்வாதாரத்துக்காக தொடங்கப்பட்ட திட்டம். ஆனா இந்த திட்டம் இன்னைக்கு முழுக்க விவசாயிகளுக்கான வேலையாட்களை முடக்கி அரசு பணத்தையும் கொடுத்து அவர்களை சோம்பேறிகளாக வேலை என்ற பதத்துக்கு பொருள் இல்லாது பண்ணக்கூடிய திட்டமாக இருக்கு. இது ஒரு சித்தாந்த அடிப்படையில் இந்த ஒரு பதில். பொருளாதார ரீதியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன வேலை நடக்குதுன்னு அந்த வேலை நடந்து முடிஞ்ச பின்னாடி ஒரு போர்டு வைக்கிறாங்க. அப்படி ஒரு வேலை நடந்ததற்கான ஒரு ஆதாரங்கள் கூட அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொரு வேலையிலும் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு எழுதப்பட்ட பின்னாடி இதெல்லாம் இன்னைக்கு கிராமத்துல எல்லா மக்களுக்கும் பழகி போச்சு. நம்ம ஊர்ல 300 பேர் 400 பேரை சும்மா படுக்க வச்சு பல லட்சங்களை சுருட்டுறாங்க அப்படின்றதான் யதார்த்தமான உண்மைன்னு ஆகிப்போச்சு. இதுக்கு மாற்றாக நடைமுறையில இப்ப இருக்கக்கூடிய வேலை திட்டம் 2025ல விவசாயிகளுக்கு இந்த வேலையாட்களை அனுப்பணும்னு சில உட்கூறுகளை சேர்த்து இருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த அரசுக்கு சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. வேளாண் பணிகளுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு உறுதிப்பட சொல்றார் பார்த்தசாரதி. ஒரு பக்கம் சாமிநாதராஜன் போன்றவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வேலை, அதாவது ஏற்கனவே திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார், வேலைக்கு பேர் மட்டும் கொடுத்துட்டு போனால் போதும், வேலைகள் நடக்குதோ இல்லையோ வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரே கொடுக்காதவங்க அவங்களோட அட்டை மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க, வேலைக்கும் வரமாட்டாங்க. ஆனால் அவர்கள் கணக்கில் மட்டும் பணம் போயிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த ஒருங்கிணைப்பாளரோ அந்த வேலை திட்டத்தை ஒருங்கிணைக்கிற ஒருங்கிணைப்பாளர்களுக்கு, ஊராட்சி மன்ற தலைவருக்கு அல்லது அங்கே இருக்கிற அரசியல் பிரமுகருக்கு போகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் பலர் வைக்கிறத பார்த்தோம். ஒரு மிக உன்னதமான ஒரு திட்டத்தை தொய்வின்றி முறைகேடின்றி செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக அதை பதிவு செய்திருக்கார். அவர் அந்த ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு மிக அதிகமாக நிதி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில். 39,339 கோடி ரூபாய் 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருக்கு. பரப்பளவிலும் மக்கள் தொகைகளும் அதிகமாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் முறைகேடு நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார். நம்மோட பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது, சிபிஐ விசாரணை வரை வேண்டும் என்று கோரிக்கைகள்லாம் எழுந்திருக்கு. அதாவது கிராமப்புற மக்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருக்கும் வழங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது பல ஆண்டுகளாக நடைபெற்று இருக்கிற ஒரு நல்ல திட்டம். ஆனால் சில இதில் முறைகேடுகள் அதிக அளவுக்கு போயிட்டு இருக்குது மாநில அரசுகளை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. 4000 கோடி பக்கத்தில் எங்களுக்கு நிதி தரல அப்படின்ட்டு மாநில அரசு சொன்னா கூட மத்திய அரசு என்ன சொல்றாங்க, இதுல முறைகேடு அதிகமாக நடந்துக்கிறாங்க சொல்லிட்டு அண்ணாமலை மாநில தலைவர் பிஜேபி அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிறாரு. இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா எடுத்ததுமே சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற போது இது உள்ளூர ஏதோ குளறுபடி நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதன் அடிப்படையில் இது
அதாவது சிபிஐ விசாரணை வேணும்னு அவர் அடித்து கேட்டிருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் நோக்கத்தில் பார்க்குற போது இது ஏதோ உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு இது எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அதே சமயத்தில் வந்து மாநில அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதில் வந்து எங்களுக்கு நிதியே அளிக்கல, 4000 கோடி பக்கம் எங்களுக்கு நிதி வர வேண்டியது இருக்கு, நிலுவையில் இருக்கு, இதில் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது அதாவது நெருப்புறிஞ்சா தான் புகை அப்படிங்கிற மாதிரி சொல்ற போது இதில் வந்து ஊழல் இருக்கு அப்படிங்கிறத வந்து அது ஒரு பத்திரிகையாளர் ஒரு பார்வையில் இருக்கு. அதை எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் நம்ம. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது 33,000 கோடி. தொடர்ச்சியாக நிதி அதிகரிக்கப்பட்டு இது 2025-26ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி 86,000 கோடி. இப்போ தொடர்ச்சியாக மத்திய அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கி கொண்டு வருகின்ற பொழுது இந்த திட்டத்துக்கு அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய என்பது மாநில அரசு, குறிப்பாக கிராமப்புற ஊராட்சிகள். அந்த கிராமப்புற ஊராட்சிகளில் தான் எங்கே திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோமோ அங்குதான் மிகப்பெரிய அளவிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த முறைகேடிலே அதிகமாக திமுகவினர் செய்திருக்கிறார்கள். உழைக்கும் மக்களிடம், ஏழை எளிய மக்களுக்கான அந்த திட்டத்தில் கூட முறைகேடு செய்து இப்படி செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பாஜகவுடைய மாநில தலைவர் முன்வைத்திருக்கிறார். இந்த முறைகேடுகள் இல்லாமல், ஊழல்கள் இல்லாமல் என்ன நோக்கத்திற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே தமிழ்நாடு அரசே சிபிஐ விசாரணை வரை கேட்கிறார்கள். அது அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதுனால தான் சிபிஐ விசாரணை வரை கேட்கிறார்கள். தமிழ்நாடு அரசே முன்வந்து வெளிப்படையாக இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும். ஒரு திறந்த மனதோடு அனைத்து கிராமப்புற ஊராட்சிகளிலும் ஒரு விசாரணை நடத்தி உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் பல தன்னாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வாரா என்கிற கேள்வியையும் இந்த நேரடி மூலமாக முன்வைத்து நிறைவு செய்கிறோம். மற்ற செய்திகளை அடுத்தடுத்த தொகுப்புகளில் பார்க்கலாம்.